வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலினுடைய சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போகிறோம்னாக்கா, ராயக்கோட்டையில் துர்வாச முனிவர் இருந்த இடத்துல அவர் மலையில் வாழ்ந்த இடம், அந்த மலைக்கு மேலே இருக்கிற கோயில்கள், அங்கே இருக்கிற அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள், அது கிருஷ்ணதேவராயர் மகாராஜாலாம் இருந்தப்போ, ராஜாக்கள் இருந்தப்போ அவர்களுடைய கோட்டை, சிப்பாய்கள் தங்குறதுக்கான கட்டிடங்கள், அவர்கள் கிடங்குகள், அந்த வெடிமருந்து பீரங்கி அதில் வச்சுருந்த இடம், அந்த மாதிரி இன்னும் நிறைய அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க. எந்த விதமான ஃபெசிலிட்டி இல்லாத இவ்வளோ மலை மேலே, இவ்வளோ பெரிய மலை மேலே எப்படி எடுத்துகிட்டு போனாங்க? நாங்கள் சும்மா வெறுங்கையில் நடந்து போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் அதெல்லாம் எல்லா பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே சேர்த்தி ரொம்ப சிரமப்பட்டு கட்டிடுறாங்க. அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க இப்போ இந்த ஊருக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இதுதான் இந்த மலைக்கு போகிற வழி. இந்த பாதி மலை வரைக்கும் வந்து வெஹிக்கிளுங்க, பைக்கு, கார் இதெல்லாம் வந்தது. இது வரைக்கும் தான் வருது. இதுக்கு மேலே நடந்து தான் போயாக வேண்டும். மேலே போகிறதுக்கு கரடு முரடான பாதையாக தான் இருக்கும். ஆனால் நல்லா என்ஜாய்மெண்ட். இன்றைக்கி வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காற்று சூப்பராக சில்லுன்னு இருக்குது. இன்னும் மேலே போக போக இன்னும் காற்று நிறைய அடிக்கும். வர்ற பக்தர்கள் மேலே வந்து ஒரு ஜோதி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சாமியினுடைய உருவமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முனிவர் வந்து உள்ளார போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார் அந்த இதுக்குள்ளார, குகைக்குள்ளார. அதை வந்து இந்த ஒரு ஐயர் தான் நேற்று சொன்னார் பாருங்கள். அது மாதிரி இது வந்து பெரிய வீடியோ, ஒரு 2-3 வீடியோ வரும். அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இதில் பார்ட் ஆஃப் வீடியோ. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு போடுறேன். அது கண்டினியூஸாக பாருங்கள்லாம். இதனுடைய தொடர்ச்சி பாருங்கள். மலை பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ பேர் வராங்க. இதெல்லாம் இந்த சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் இந்த மாதிரி நடு சனிக்கிழமைன்றதுனால மேலே வராங்க. பெருமாள் சாமியும் கிடையாது இது, ஆனால் எல்லாம் வராங்க. ஒரு ஐதீகம் வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. முதல்ல அப்படி தான் செய்வாங்களாம். இப்போ வந்து இங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்க. எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பேர் வர்ற அத்தனை பேர் 2000, 3000 பேருக்கு, 4000 பேருக்கு மேலே வருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கணக்கு. அவங்க ஒரு 25 கேஜி 50 சிப்பம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அரிசி. இதெல்லாம் அந்த மலை மேலே ஏற்றிருக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து. மலை வண்டி எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் கொண்டாந்து இங்கே சேர்த்திட்ருக்காங்க. இங்கேருந்து எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பாக்கு மட்டையில் சாதம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து ஜனங்களுக்கு தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுத்து பசி ஆற்றுறாங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து அந்த பாறைலாம் பாருங்கள், இவங்களை உட்கார வைக்கிறதுக்கு அந்த பாறைலாம் வந்து நேச்சுரல் உண்மையிலே இயற்கையாக அமைஞ்சிருக்குது. அப்படியே ஒரு மோல்டு போட்ட மாதிரி எவ்வளோ தூரம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அது கீழே அப்படியே ஒரு குடி. அந்த காலத்தில் இங்கெல்லாம் வந்து தங்கியிருந்துருக்குறாங்க. ஒரு வில்லேஜ் நிறைய எவ்வளோ பேர் இருந்திருக்காங்களாம். கிருஷ்ணதேவராயர் ஆண்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா முகலாய அரசர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இதை வந்து அதுதான் 3 கோட்டைங்க: செஞ்சிக்கோட்டை, ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரியில் இருக்கிற கோட்டை. இதெல்லாம் வந்து இந்த ஒரு இங்கேருந்து அதனுடைய கனெக்ஷன் எல்லாமே. இதனுடைய தண்ணீருடைய பாதுகாப்பு வந்து தண்ணீர் அவ்வளோ நல்லா இருக்குது. தண்ணி கீழே எப்படி வருது, எங்கேருந்து வருது? மழை வந்தால் வரும், அது ஒரு ரைட்டு. மழை இல்லைன்னா கூட அந்த தண்ணி அப்படியே எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. எத்தனையோ கயிறு எவ்வளவோ நீட்டம் உள்ளார விட்டு பார்த்துருக்குறாங்க, ஆழமே கண்டுபிடிக்க முடியலையா. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய இடம் உண்மையிலே. நல்லா இங்கே கூட்டம் நல்லா நேரத்தில் தான் கூட்டம் வருது. மற்ற நேரத்தில் வந்து சேஃப்டி, அதாவது போதை இதை போடுறவங்க வரவங்க வந்து கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துடுறாங்க. ஆனால் மேலே அருமையான இடம். இந்த மாதிரி கூட்டத்தோடு குடும்பத்தோடு வந்தீங்கன்னாக்கா நடக்க முடியணும்டாகணும். ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கரடுமுரடான பாதைங்க. வயசானவங்களாம் வந்து இது பண்ண பாருங்கள், எவ்வளோ பேருக்கு சமையல் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சாம்பார், சாதம், வடை, போண்டா, கேசரி, சாதம், ரசம் எல்லாம் போட்டு பரிமாறுறாங்க. அவ்வளோ பேருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ராயக்கோட்டையில் இருக்கிற தலைவர் அவங்களாம் நல்லா பந்தோபஸ்து பண்ணி வச்சுக்கிறாங்க. மழை பெஞ்சிச்சதுனால மழை பெஞ்சாக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இவங்க வந்து இந்த இடத்துல ஷீட்டு அடிச்சிருக்காங்க. இல்லைனாக்கா ஓப்பன்லேயே தான் வச்சு போடுவாங்களாம். புரட்டாசி மாதம் எப்படி இருந்தாலும் மழை வந்துடும். மழை வராதப்போ இந்த மாதிரி செமையாக கொஞ்சம் தூரம் தான். செமையெல்லாம் அடிக்க முடியும். அதெல்லாம் பிளைனாக இது இல்லை. மலையில் போய் எங்கே இந்த செமையெல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல போட்டு அவங்க வச்சுருக்குறாங்க. வரவங்க எல்லாருக்கும் சமையல் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ கூட்டம் ஜனங்க செஞ்சு சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. நல்லா இடம் போய் பார்க்க வேண்டிய இடம். மேலே வந்து ஒரு ஜோதி, அதாவது விளக்கு மாதிரி, பெரிய அகல் விளக்கு மாதிரி, திருவண்ணாமலை விளக்கு மாதிரி, அந்த மாதிரி அளவுக்கு அகல் விளக்கு, பெரிய அகல் விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இரும்பில் செஞ்சு அது எரி விடுவாங்க போல் இருக்குது. இன்றைக்கி வெறும் அவங்க மஞ்சாத்தூள், தேங்காய் பழம் உடைச்சிட்டு கற்பூரம் காட்டிட்டு வராங்க, அவ்வளோதான். மேலே வந்து ரொம்ப இடம் இல்லை. அவ்வளோ உச்சிக்கு போகிறோம். மேலே போனாக்கா கொஞ்சமே இடம் தான். ஆனால் அவ்வளோ ஜனங்களும் போய் பார்த்துட்டு இறங்கிடுறாங்க கீழே, அவ்வளோ பேரும். பார்க்கலாம் வாங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்றது வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ எப்படி இருக்கிறது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய தொடர்ச்சி இது இன்னும் இருக்குது, ஒன்று பெரிய வீடியோ. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நாள் டெய்லி ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே. ஓகே, நன்றி. गाभणपल्ली GH कृष्णगिरी. மேலே வரைக்கும் போக முடியுதுங்களா? மலை வழி பூரா மலை மேலே ஏறதுக்கு வழிகள் இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கரடு முரடாக கூட ரொம்ப மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், பாறைங்க இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நிதானமாக பொறுமையாக போயிட்டு வரணும். இவ்வளோ ஜனங்களும் போகிறாங்க, வயசானவங்க கூட போகிறாங்க. கொஞ்சம் நிதானமாக பிடிச்சி கை பிடிச்சி யாரை ஒருத்தர் தூக்கி மேலே காலை வச்சு அது பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே ஒன்று போகிறாங்க. மேலே போயிட்டாக்க வியூ பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்குள்ளாக காய்ச்சிங்க. அதுக்கெல்லாம் இந்த கேமராவில் ஒன்றும் பத்தாது. எவ்வளோ பெரிய கேமரா இருந்தாலும் அதை காய்ச்சி பிடிச்சி உங்கள் கண்ணுக்கு காமிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கிறேன். மழை வேறு வர்றதுனால அந்த கிளைமேட் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. நல்லா வந்துச்சுன்னா நல்லா. இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் சிப்பாய்கள் அவங்களாம் தங்குறதுக்கு உண்டான இடம், கிடங்குகள், அவங்க ரேஷன்லாம் வைக்கிறதுக்கு, சாப்பாட்டு பொருள் வைக்கிறதுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. எதுவும் அமைக்கலை. இந்த செவர் மட்டும் கட்டியிருக்கிறாங்க, கோட்டை சுவர்கள். அந்த காலத்தில் சிமெண்ட்டில் ஒன்றும் இல்லை, எல்லாம் கல் மேலே வச்சு மண் சுண்ணாம்பு இதை வச்சு கட்டியிருக்காங்க. இவர் தான் ராயக்கோட்டைக்காரர். இவர் வந்து எங்களை எல்லாம் சுற்றி இவரெல்லாம் அந்த காலத்துலேருந்து எல்லாம் வந்து போய் பழக்கம். இங்கே இருக்கிறாரு டாக்டர். அதனால் இவர் நல்லா எல்லாம் சுற்றி காமிச்சார். மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டார். நான் எதிர்பார்க்கல போக முடியுமான்ட்டு. கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு வந்தார். நல்லா இருக்கணும். அவருக்கெல்லாம் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். இல்லைன்னா எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது இந்த இடம்லாம் எப்படி இதுன்றது. அவர் மூலியமாக தான் வந்து இங்கே பார்த்துருக்குறேன். இதெல்லாம் ஒவ்வொரு இடமும் பார்த்து, ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கிறாரு பழக்கம். அதனால் எல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து சொல்லி ஒன்று விளக்கமாக சொல்கிறாரு.
நல்லா தான் இருக்குது தண்ணியில். இன்னும் வெயில் இருந்தால் நல்லா கிளியராக தெரியும் கிருஷ்ணகிரியில். அதிலே ஒரு பகை தண்ணி இருக்குது. இதில் வந்து எப்பவுமே தண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தண்ணி இப்படி இவ்வளோ தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம். 7 வண்டி சர்ப்பனை ஆஹா. இது உள்ளே விட்டாங்க. அதான் பார்க்குறேன். ஆளும் கண்டுபிடிச்சி முடியல. ஆழம் இருக்குது நிறையா. இது எந்த பேரே 7 வண்டி சர்ப்பனை. இது அப்படியே போகும் லாஸ்ட். இது அப்படியே கவர் பண்ணி 7 வண்டி சர்ப்பனை 7 வண்டி சர்ப்பனை விட்டு ஆழம் கண்டுபிடிக்க முடியல. இதில் தண்ணி என்றைக்கும் அப்படிங்களா? ரொம்ப ஜோராக இங்கெல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் எங்கள் கீழே எங்கே கிடைக்குது? இந்த மாதிரி இவ்வளோ மேலே வந்தால் தான் நல்லா சின்ன எப்படி இருக்குது பாருங்க மேலே. நல்லா வெயில் கிரிவலம் வருது. சுற்றுறதுக்கு இடம் இதே தானே? வெளியில் கீழே போகணும். சரி. அங்கே ஒரு பாதை போடல. ஆமாம். அந்த ஊரில் நுழைஞ்சு அப்படியே மேலே வந்துடுவாங்க. சரி. ராயக்கோட்டில் அந்த மலை இந்த பக்கம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்குது மலை. இதெல்லாம் வந்து வில்லேஜ். சரியான இதெல்லாம் பார்த்தா நிலங்கள்லாம் பசுமையாக இருக்கும். இந்த கோயில் பூஜை போடுறாங்க ஐயருங்க தர்மத்தை வந்து அதெல்லாம் அந்த காலத்தாலாம் இல்லை. கோயில் பூஜாரி பாரம்பரியம் அவங்க வச்சுன்னு அந்த குட்டைக்கு பின்னால் அப்படியே வந்தோம். அந்த சின்ன பாதை மண் பாதை மாதிரி அதில் வந்து அப்படியே அந்த ஊர் வழியாக வந்து சாமி எடுத்துன்னு வருவாங்க. சாமியை தூக்கின்னு வராங்க அவ்வளோ தூரம். மேலேருந்து எடுத்துகிட்டு வராங்க.
கோயில் சிலை நல்ல பெரிய சிலைங்களா சாமி? இந்த மலை, இந்த 2 மலை தான் இருக்குது. ஆடு பக்கம் ஃபுல் மலை தான். மலையில் நடுவில் எவ்வளோ வில்லேஜ் எவ்வளோ ஊருங்க. எல்லாம் செண்டுமல்லி சாமந்திங்களா? செண்டுமல்லி கோட்டை. அங்க போயிரு அங்க போயிரு டேய் அப்பல பிடிக்காத படுத்தல பிடிக்காத செல்ஃபி எல்லாம் நேர்ல பிடி செல்ஃபி எல்லாம் பாரு நிறைய நல்ல வேலை ஐயப்பனை கூப்பிடலையா? அவரு சீர்ல வந்துருவாரு. கூப்பிடல அப்படின்ட்டு